திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் தோல் மற்றும் தோல் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. அந்நிய செலவாணியில் ஈட்டி தரக்கூடிய 2வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் தோல் மற்றும் தோல் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றது. இதில் 1,50,000 பேர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். இதில் பல்வேறு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்தியா உலகின் 2வது பெரிய தோல் காலணி உற்பத்தியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் விளங்குகிறது. இதில் சுமார் 78% ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கு செல்கிறது. தொழில்நுட்பம் உயர்தர கைவினைத்திறனுடன் கூடிய நவீன எந்திரங்களை பயன்படுத்தி பிரீமியம் தோல் காலணிகளை தயாரிக்கப்படுகின்றன. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றிய இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி கடந்த 27ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, ஆடைகள், கடல்சார் பொருட்கள், தோல் பொருட்கள், காலணிகள், விளையாட்டுப் பொருட்கள், பொம்மைகளுக்கான இறக்குமதி வரி அடியோடு ரத்தாகிறது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள், ஒயின் உள்ளிட்ட பொருட்களுக்கும் வரி குறைக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி, ஆடைகள், கடல்சார் பொருட்கள், ரசாயனங்கள், பிளாஸ்டிக், ரப்பர், தோல், காலணிகள், அடிப்படை உலோகங்கள், ரத்தினங்கள், நகைகள், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றிற்கான வரி முற்றிலும் நீக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் தோல் பொருட்களால் உற்பத்தி செய்யப்படும் காலணிகள், கைக்ளோஸ், ஷூஸ், பேக், பெல்ட் ஆகிய சிறு குறு தொழில் மையங்களாக செயல்பட்டு வருகிறது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாகவும் உள்ளது. என்னுடைய பெயர் கிருஷ்ணன். நான் வாணியம்பாடியை சார்ந்த கேடி சிலர்ஸ் என்ற கம்பெனியுடைய உரிமையாளர், ட்ரை யூனிட் அசோசியேஷன் தலைவராக இருக்கேன். கடந்த 26ஆம் தேதிக்கு பின்பு நம்ம பாரத பிரதமரும் ஐரோப்பிய ஒன்றிய குழு தலைவரும் ஒரு வரலாற்று சிற்பமிக்க ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றியுள்ளனர். அதில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய கையெழுத்தாகியுள்ளது. இதனால் நம்ம இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் 0% வரியில் தோல் உண்டான காலணிகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் என்ற ஒப்பந்தம் கையெழுத்துள்ளது. இதனால் நமக்கு அந்நிய செலவாணியில் பல்லாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தரும். ஏற்கனவே அமெரிக்கா விதித்த நமக்கு வரியால் சற்று கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து இருந்ததால் இந்த 0% வரி விதிப்பெறுவது நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 4வது இடத்தில் இருக்கும் நம்ம ஏற்றுமதிகள் ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் உட்பட்ட 500 தொழிற்சாலைகள் இதனால் பயன்பெறும். இதில் செய்யக்கூடிய வேலையாட்கள் மேலும் மேலும் இந்த தொழிலை அபிவிருத்தி செய்தும் புதிதாக வேலையை உற்பத்தி செய்யலாம் என்பதை இதன் மூலமும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நமக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த தோல் தொழிற்சாலைகளுக்கு.